Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம காடை பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஃப்ரை panல நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அது பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இதுல நறுக்கி ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போதே நம்ம 6ல இருந்து 7 பல் பூண்டு வந்து நல்லா குட்டி குட்டியா நறுக்கி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ண உடனே கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 வரமிளகாயும் இதுல சேர்த்து வதக்கிடுங்க. இப்ப 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிருக்கேன். கூடவே உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப மசாலா ஓரளவுக்கு பைண்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் எல்லாத்தையும் போட்டு மசாலா கருகாம வதக்கி விடுங்க. மசாலா கருகிறதுக்கு முன்னாடியே 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்னைக்கு பெப்பர் ஃப்ரைங்கிறதால நான் ட்ரை கிரேவியா பண்றேன். உங்களுக்கு ஒருவேளை இதுவே கொஞ்சம் தொக்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப மசாலா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம கழுவி மஞ்சள் போட்டு எடுத்து வச்சிருக்க காடை பீசஸ் இதுல ஆட் பண்றேன். காடை வந்து நான் 4ஆ வெட்டி வாங்கியிருக்கேன். இப்பவுமே காடை வந்து 4ஆ வெட்டி வாங்கும் போது இந்த மாதிரி தொக்கு பண்ணும் போதெல்லாம் நல்லா மசாலா இறங்கி வெந்துடும். காடை பீசஸ் வந்து மசாலால நல்லா பிளெண்ட் ஆகட்டும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இடையில எடுத்து திறந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப கருகிடாம நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நம்ம குக் பண்றது நல்லது. இப்போ நம்ம காடை 10 நிமிஷம் கழிச்சு நமக்கு நல்லா ட்ரை ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல பெப்பர் தூள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பேன்லயே நல்லா இதை வதக்கவே நல்லா ரோஸ்ட் ஆகி பெப்பர் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி. மேல வந்து நம்ம கொத்தமல்லி தூளை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சுவையான காடை பெப்பர் ஃப்ரை வந்து நமக்கு வீட்லயே ரொம்ப சுலபமா ரெடி பண்ணியாச்சு. மறக்காம நீங்க இந்த ரெசிபி அடுத்த டைம் காடை வாங்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.